வேறு டையெல்லாம் போட்டு அலர்ஜி ஆகுதா, இந்த டையை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த விதமான அலர்ஜியும் வராது. இப்படி ஒரு ஹேர் நமக்கு கண்டிப்பாக வருங்க. எவ்வளோ கருமையாக கருகருன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஹேர் டை நமக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணிக்கோன்றதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கருமையாக எவ்வளோ திக்காக சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் நம்ம பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் உள்ள 2 பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி கருமையாக ஒட்டுது பாருங்கள், கையில் எவ்வளோ கருகருன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி பண்ணுறோன்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்றத பாருங்கள். டீ தூள் எடுத்திருக்கோம். டீ தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை. வேறு ஒன்றுமே இல்லைங்க, கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். டீ தூளும் கருவேப்பிலை இது 2த்தை வச்சு தாங்க இப்படி ஒரு ஹேர் டையவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை. 2வது டீ தூள் மட்டும்தான் வச்சுருக்கோம். கருவேப்பிலை 2 மட்டுமே தான் நம்ம வச்சு இந்த ஹேர் டையை பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம டீ தூளை எடுத்துக்கிறோம். அந்த டீ தூளை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எடுத்து 2யுமே சேர்த்து நல்லா கருகருன்னு வறுத்தெடுக்கணும். அது எந்த கன்சிஸ்டன்சியில் வறுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 2 பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரிய வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா வருங்க. கருவேப்பிலையில் ஏற்கனவே நமக்கு தெரியும், கருவேப்பிலை முடி உதிர்வை குறைக்கும். முடியை கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு நமக்கு அதிகமான ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா கருவேப்பிலை. டீத்தூளில் பார்த்திங்கன்னா நமக்கு கஷாயம் கிடைக்கும். அந்த கருநிறம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம டீத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம். டீத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், காப்பி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டீத்தூளில் பண்ணியிருக்கோம். நீங்கள் காப்பி பொடியில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் இன்னும் நல்லா சூப்பரான கருமை நிறம் கொடுக்கும். நாங்கள் இன்றைக்கி டீத்தூளில் பண்ணியிருக்கோம். நீங்கள் காப்பி தூளில் கூட பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே வீடியோவை நாங்கள் கருஞ்சீரகம் போட்டு கூட நாங்கள் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருஞ்சீரகம் போட்டு கூட பண்ணியிருக்கோம். சரி, இன்றைக்கி டீ தூள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா? நல்லா இந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கணும். அதோடு எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். எடுத்து நுணுக்கும் போதே நமக்கு நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு பொறுன்னு இருந்தால் தான் நமக்கு அருமையான ஒரு ஹேர் டை கிடைக்கும். இன்னொன்று அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு நைஸாக கிடைக்கும். நல்லா வறுபட்டால் தான் நமக்கு நைஸாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து நம்ம வச்சு ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படியே மாற்றிக்கங்க. அதே மாதிரி இதை அரைக்கும் பொழுது நமக்கு ஜாரில் தண்ணியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நைஸாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் கொட்டியாச்சு. எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வரணும். நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்ட்டு. இப்போவே நைஸாக இருக்குன்னா இன்னும் அரைச்சிட்டு வந்தால் எவ்வளோ நைஸாக இருக்குன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பாருங்கள். நம்ம எடுத்து நம்ம கையில் தேய்க்கும் பொழுதே நம்மளுக்கு கருமை நிறம் எப்படி வருது பார்த்திங்களா? அந்த அளவுக்கு இருக்குது. இதே பொசிஷனில் நீங்களும் செய்யுங்க. இதே பொசிஷனில் செஞ்சிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு அப்ளை பண்ணி கூட காமிச்சிருக்கோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ணுவோம். பாருங்கள், இதே பொசிஷன் இது போதும் எனக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஆலிவேரா ஜெல். இதை வந்து நம்ம கடையில் இருக்குது ஆலிவேரா ஜெல், அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே கற்றாழை இருக்கும் இல்லையா, அதை வந்து தோல் நீக்கிட்டு அது உள்ளே இருக்க சதையை மட்டுமே மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சோன்னா நல்லா பிசு பிசுன்னு வந்துடும். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இது 2 தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 பொருள் தாங்க. சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். இந்த இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கருமை நிறம் திரண்டு வருது பார்த்திங்களா? பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ கருகருன்னு எப்படி இருக்குது பாருங்கள். உடனே இதை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி ஒரு ரொம்ப நேரம் விடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு கூட நம்ம குளிச்சிடலாம். இன்னொன்று, இதை மீசைக்கெலாம் அப்ளை பண்ணலாம். மீசை தாடிக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டு கூட குளிக்கலாம், தப்பு இல்லை. எந்த விதமான சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கருமையாக வருதுன்ட்டு. எடுக்க நம்ம கையில் கருமைன்னு தான் ஒட்டுது பாருங்கள். மை மாதிரி நல்லா வருது பாருங்கள் திறந்துக்கிட்டு. அந்த பொடியை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போலாம் இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணலாம். அந்த பாருங்கள் எவ்வளோ கருமையாக எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நமக்கு ஒரு பொட்டு வச்சா அப்படியே நச்சுன்னு இருக்கு பாருங்கள். கருன்னு எப்படி வருது பாருங்கள். கையில் தேய்க்கும் பொழுது அவ்வளோ கருப்பாக ஒட்டுது. கையில் தான் ஒட்டுது, தலையில் ஒட்ட மாட்டேன்னுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாதுங்க. கண்டிப்பாக தலையில் ஒட்டும். இன்னொன்று, எதுவுமே பார்த்திங்கன்னா உடனே நமக்கு கிடைக்காது. 2 தடவை 3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும், கருமை நிறம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், 100% கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ எனக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதை நீங்களையும் பாருங்கள். என்னுடைய ஹேருக்கு நல்லா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். போகவே மாட்டேங்குது. நம்ம தேய்க்க கருப்பு தான் வருதே ஒழிய நம்ம கையிலேருந்து போக மாட்டேங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது அப்படியே தாங்க என் தலையில் அப்ளை பண்ணோம் பாருங்கள். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு நரைச்ச முடி நிறையா இருக்கும். நாங்கள் அப்ளை பண்ணிட்டேன். கையிலேயே தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்களும் கையிலேயே அப்ளை பண்ணலாம், எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்கள், அப்ளை பண்ணி குளிச்சுட்டே வந்துட்டேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு ஹேர் டை நம்ம வெளியில் எங்கே போனாலும் கிடைக்காதுங்க. இதில் எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாது. அவ்வளோ அருமையான சூப்பரான ஒரு ஹேர் டை. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.